அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் துலாம் ராசி அன்பர்களா, நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த வீடியோ தாங்க இது. அதாவது நவ கிரகங்களில் முக்கிய கிரகமாக திகழக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசார பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு அதிசார பயிற்சியானது 12 ராசிகள்லையுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில் நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாக போகிறார். அதே நவம்பர் மாதத்தில் கடகத்தில் இருந்து மீண்டும் மிதுனத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதுவே குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. குரு அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளை பேரு, திருமணம், செல்வம், செழிப்பு போன்ற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருப்பவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மற்றொரு புறம் சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி அப்படின்னு சொன்னாலும் குரு பகவான் அப்படின்னே சொல்லலாங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவாங்க. ஆனால் உண்மையிலேயே குருவை கண்டு தான் நாம் அச்சப்பட வேண்டும். குரு அப்படிங்கிறவர் ஞானக்காரகர். தர்மத்துடன் நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார். குரு அப்படிங்கிறவர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார். அதுவே இந்த அதிசார பெயர்ச்சியில் நிகழப்பெற போகிறது. அந்த வரிசையில் இந்த குரு பெயர்ச்சியில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் தங்களுடைய 9வது இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறதுனால மிகச்சிறப்பான பலன்கள் கிடைத்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் இருப்பீங்க. நாங்கள் எதிர்பார்த்தவை நடக்கலை அப்படின்னு நினைக்கலாம். கிரகநிலைகள் காரணமாக 9வது இடத்துல குரு பகவான் இருந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் தங்களுக்கு தடைபட்டது. இந்த அதிசார பெயர்ச்சி மூலமாக தங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. தடைபட்ட பலன்கள் எல்லாமே அடுத்தடுத்து வேகமாக கிடைக்கப்பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் ஏராளமான நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும். மனதிலையும் வீண் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். தற்போது நீங்கள் துன்பங்களில் இருந்து விடுபட போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நெருக்கடிகளும் தூள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் தங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வீடு தேடி நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகலாம். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண் எடுத்து தடம் பதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீடு நினைவாகும். அதே மாதிரி வீடு, நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வண்டி, வாகனம், ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா பொருட்களின் சொத்து சேர்க்கை ஏற்படலாம். ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கு உண்டான முயற்சிகளில் முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க. மனக்கவலைகள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களால் பல ஆதாயங்களும் இருக்கப்பெறும். போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக தென்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அதாவது மாணவர்களுக்கு மிகவும் கவனமா பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எந்த காரியம் செய்தாலும் அதுல முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம்
ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலையும் விலகும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாய் இருக்க பாருங்க. பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை உருவாகலாம். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. பணவரத்து திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்க பாருங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீங்க. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்கிறத தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மேலிடத்துல இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம். கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணமும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சுடன் ஈடுபடுவீங்க. தங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தருங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மையும் ஏற்படலாம். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவாங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்க பெறலாம். அதே மாதிரி எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல பின்வாங்கவே மாட்டீங்க. எல்லா வகையிலையுமே நல்லதே நடக்குங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கலாம். எதிர்ப்புகளும் விலக செய்யும். நண்பர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களை எடுப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் களவு கொடுக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க. வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். அதே மாதிரி பணியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை. வேலை பளு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு, உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளை
செலவுகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நேரிடலாம்.